ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்கள் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம். இதுல இருந்து ஒரு 2 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. 2 போஸ்டிங்குக்கு. எந்த டிஸ்ட்ரிக்ட்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். அதுல உள்ளவங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். ஓகே. தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம். மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு. பெரம்பலூர் மாவட்டத்துல வந்து 2 போஸ்டிங்குக்கு ஆள் எடுக்குறாங்க. என்னதுன்னா, பெரம்பலூர் மாவட்ட சுகாதார அலுவலகத்தின் கீழ் இயங்கும் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகில் நடமாடும் நம்பிக்கை மைய வாகனத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக, ஓகேவா, இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடையாது, கான்ட்ராக்ட் பேஸ்ட். அதுல வந்து ஆள் எடுக்காங்க. என்னைக்கு நடந்ததுன்னா 29/1/2025 முதல் 13/2/2025. இன்னும் ஒரு 2 டேஸ் தான் இருக்கு. ஆமா. மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்னென்ன பதவினா, டிரைவர் டிரைவர் இருப்பீங்கல்ல அவங்களுக்கு. ஏஜ் வந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும். 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும். அப் டு 18,000 கொடுக்குறாங்க. அப்புறம் கிளீனருக்கு வந்து ஒரு பணியிடம். அவங்களுக்கும் 40 வயசுக்குள்ள இருக்கணும். 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும். 18,000 கிட்ட கொடுக்குறாங்க. நிபந்தனை என்னதுன்னா, அப்புறம் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, எக்ஸ்பீரியன்ஸு அப்புறம் ஸ்கோரிங் கிரைட்டீரியா அதை வச்சு தான் அவங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். நிபந்தனை வந்து இந்த பதவி வந்து முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. சரியா? பணியில் சேர்வதற்கு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும். ஓகேவா? விண்ணப்பங்கள் நேரிலோ அஞ்சல் மூலமாக மின்னஞ்சல் மூலமாகவோ வரவேற்கப்படுகிறது. நீங்க வந்து நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லை இதில் அஞ்சல் தபால் மூலியமா கொடுக்கலாம், இல்லைன்னா மின்னஞ்சல் இமெயில் அட்ரஸ் மூலியமாகவும் கொடுக்கலாம். விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய சான்று என்னன்னா, பர்த் சர்டிஃபிகேட், பிறப்பு சான்று, அப்புறம் மதிப்பெண் பட்டியல், எஸ்எஸ்எல்சி, 12th, அப்புறம் டிகிரி படிச்சிருந்தா டிகிரி, அப்புறம் மாற்றுச் சான்றிதழ்னா உங்களுக்கே தெரியும், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசின்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, முன் அனுபவ சான்று, அப்புறம் சிறப்பு தகுதிக்கான சான்று, எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்க இருந்தீங்கன்னா. அப்புறம் ஓட்டுநர் உரிமம், ஹெவி லைசன்ஸ் அது வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க. அப்புறம் விண்ணப்ப படிவங்களை வந்து இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், பதிவிறக்கம் செய்துக்கலாம். அப்புறம் மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பெரம்பலூர் DAPCU@gmail.com இதுக்கு. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து இதுதான்: மாவட்ட திட்ட மேலாளர், மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு, தரைத்தளம், மாவட்ட ஆட்சியரகம், பெரம்பலூருக்கு. ஓகேவா? இதுலேயே உங்களோட இது கொடுத்துருக்கு, அந்த விண்ணப்பம், பதவியின் பெயர், இதில் வந்து உங்களோட பெயரை கொடுத்துருக்கணும். இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ, அப்புறம் தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர், அப்புறம் பிறந்த தேதி மற்றும் வயது, அப்புறம் கல்வி தகுதி சான்றிதழ், அப்புறம் ஆதார் எண், கைபேசி, உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் உங்களோட மின்னஞ்சல்னா இமெயில் ஐடி, அப்புறம் உங்களோட மதம், சாதி, வகுப்பு 3, அப்புறம் சாதி சான்றிதழும் கேட்டிருக்காங்க. சாதி சான்றிதழ் இணைக்கணும். அப்புறம் முன் அனுபவ சர்டிஃபிகேட்டு, அப்புறம் முகவரி, உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, அப்புறம் உங்களோட ஆதார் அட்டை, அந்த ஜெராக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து, உங்களோட பிளேஸ் கொடுத்து, தேதி கொடுத்து, விண்ணப்பதாரர் கையொப்பம், உங்களோட கையெழுத்து போட்டு நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ. கண்டிப்பாக வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ.